அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலரத்னகுமார் பேசுகிறேன். ஆலயங்கள் தினம் ஒரு ஆலயம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் திருவிடைக்கழி முருகன் கோவில். இந்த கோவில் எதற்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு, அதாவது செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமான், சனிக்கு அதிபதினு சொல்ல ஈசனும் ஒரே கருவறையில் இருக்கிற உலகத்தில் எங்கேயுமே கோவில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதை ரெண்டாவது திருச்செந்தூர்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, முதல் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கிறாரு. அதே போல் சூரபத்மனோட பையனை தரங்கம்பாடியில் வதம் பண்ணிட்டு இந்த இடம் வந்த இடம் முருகன் சொரூப சமாதி அடைஞ்ச இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய குராமரத்துக்கு இடம் தான் முருகப்பெருமான் சொரூப சமாதி அடைகிறாரு. அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்கு 1000 பாட்டு பாடியிருக்கார். குராவடி முருகனே அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடுறார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி ஜாதகத்தில் சேர்ந்தாலே யுத்தம், போர், பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரச்சனைகள் தீரணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கணும்னா இந்த கோவிலில் சனிக்கிழமையிலையோ இல்லை செவ்வாய்க்கிழமையிலையோ முருகனை வழிபாடு பண்ணுறது. முருகனுக்கு 6 முழத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ மாலை சாத்திட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். ஸோ நன்றி, வணக்கம்.